ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த சேனல்ல ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸ், ஆன்மீக புதையல்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்ம மாசம் வாரம் பல நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு வரோம். போன மாசத்துலேருந்து ஆழ்வார்கள் வைபவத்தை பத்தி, அந்தந்த மாசத்துல பிறந்த ஆழ்வார்கள் வைபவத்தை பத்தி பேசின்னு வரோம். நம்மளோட இன்று இணைந்திருப்பவர் என்னுடைய குடும்ப தோழின்னு சொல்லலாம், ஐஸ்வர்யா கிருஷ்ணன். அதுக்கப்புறம் சரண்யா முரளி அவர்கள். சரண்யா முரளி போன நிகழ்ச்சியிலேயே உங்களுக்கு பரிச்சயம் ஆயிருக்கும். முதலாழ்வார்களை பத்தி ரொம்ப அருமையா பேசினா. சரண்யா முரளி அவர்களே கூட ஸ்ரீரங்கம் எஸ்எம் அப்படிங்கிற, கரெக்டா உங்க சேனல் பேரு? பக்தி சேனல். ஸ்ரீரங்கம் எஸ்எம் பக்தி சேனல் அப்படின்னு அவளே ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு பல அருமையான விஷயங்களை பகிர்ந்துட்டு வரா. ஸ்ரீரங்கத்தை பத்தி, ஸ்ரீரங்கத்துல நடக்கிற உற்சவங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருந்ததுன்னா அவளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியா, ஈவன் நம்ம விழாக்கள், அங்க நடக்கிற திருவிழாக்கள் எல்லாம் கூட அவ வீடியோ எடுத்து போட்டு இருக்கா. ரொம்ப அருமையா இருக்கும். அத தவிர அவ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வைணவ ஆராய்ச்சி மையம்னு ஸ்ரீரங்கத்துல இருக்கு. அதுல அவ நடத்துற சில கோர்சஸ், கொலாபரேட்டிவ் கோர்சஸ்ல வைணவம் சார்ந்த சில கோர்சஸ்க்கு வகுப்புகளும் எடுக்கிறா இந்த மேடம். இன்னும் நிறைய சொல்லிட்டே போறலாம். ஒரு நிகழ்ச்சியிலும் அவளை பத்தி சின்ன சின்ன விஷயங்களா உங்களுக்கு சொல்றேன், நான் பகிர்ந்துக்கிறேன். அவ இன்று நம்மளோட இணைஞ்சிருக்கிறது நமக்கு நம்மளோட கொடுப்புன்னு சொல்லணும். இன்னைக்கு என்ன பேச போறா அப்படின்னா, இந்த மாசம் கார்த்திகைனாலே ஆழ்வார்கள்னு வரும்பொழுது ஒரு மாசத்துல அந்தந்த மாசங்கள் விசேஷமா, அது அந்த மாசத்துக்கு விசேஷம் தரதுனாலே அந்த மாசத்துல அவதரிச்ச ஆழ்வார்கள்னால அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கார்த்திகை மாசத்துல திருவாவதாரம் பண்ணவர் திருமங்கை ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், ரெண்டு பேருமே கார்த்திகை மாசத்துல அவதாரம் பண்ணவாதான். இந்த நிகழ்ச்சியில நம்மளோட திருமங்கை ஆழ்வாரை பத்தி பல அருமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு திருமதி சரண்யா முரளியை ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கிறேன். வணக்கம் சரண்யா முரளி அவர்கள். வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் மேம். இதுல திருமங்கை ஆழ்வார்ன்ற பெயர் பாசுரங்கள்ல இருக்கிறதுல அவருக்கு வேற ஏதான பெயர், இயற்பெயர் அந்த மாதிரி இருக்கா? அதுல கண்டிப்பா இருக்குமா. ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி கேட்டுட்டா ஐஸ்வர்யா. குட், சரண்யா. அவருக்கு அவரோட பெற்றோர்கள் வச்ச பேர் நீலன். அந்த நீலனுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, அவர் நல்ல கருப்பா இருப்பாராம். கிருஷ்ணன் எப்படி கருப்பா இருப்பானோ, கார்மேக வண்ணன் கிருஷ்ணன், அது போல திருமங்கை மன்னனும் அவர் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். அவருக்கு இன்னொரு பேரும் திருமங்கை மன்னன். அவருக்கும் இந்த மாதிரி கருப்பு நிறமா இருப்பாராம், கார்மேக வண்ணனா இருக்கிறதுனால அவருக்கு நீலன் அப்படின்னு அவரோட பெற்றோர்கள் அந்த பேரை வச்சிருக்காங்க. ஆனா இவருக்கு நீலன் வச்சாரே தவிர பல பேர் உண்டு இவருக்கு. ஆளிநாடன் அப்படின்னு ஒரு பேரு. எதனால அப்படின்னா, இவர் பிறந்தது திருக்குறையிலூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்கார். அந்த திருக்குறையிலூர், குறை அப்படின்னு நீங்க எடுத்துட்டேன் அப்படின்னா, குறைனா ஏதோ நம்ம கிட்ட ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, ஏதோ ஒண்ணு பற்றாக்குறை இருக்கு. ஆனா அந்த திருக்குறையிலூர்ல எந்த குறையுமே இல்லையா. நமக்கு ஒரு பக்தி குறை இருக்கு, எனக்கு ஒரு செல்வ குறை இருக்கு, எனக்கு ஒரு அறிவு குறை இருக்கு அப்படின்னா, நான் அந்த ஊருக்கு போனேன் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தலம் அந்த திருக்குறையலூர். அங்கதான் அவர் அவதரித்திருக்கார். அது சோழ தேசத்தை சேர்ந்தது. அந்த சோழ தேசம் அப்படிங்கிறது நம்ம பூம்புகா, நாகப்பட்டினம், சீர்காழி, திருநாங்கூர், அந்த திவ்ய தேசங்கள் நாங்க இருக்கமே, திருச்சி, தஞ்சாவூர், இந்த தேசங்கள் தான் சோழ பேரரசோட இருந்தது. அவர் இந்த திருக்குறையிலூர்ல அவர் அவதரிக்கிறார். அவதரிச்சதுனால அவருக்கு சோழ ராஜா கிட்ட மிகுந்த ஒரு நட்பு இருக்கு. அது இல்லாம இவரோட வீரம் நிறைய இருக்கு. அதனால இவருக்கு ஒரு சில அரசுகளை கொடுத்து, சிற்றூர்களை கொடுத்து அவர் ஒரு சின்ன அரசன், சிற்றரசனாக வைத்திருந்தார். அதனால அவருக்கு பேரு என்ன அப்படின்னா திருமங்கை. அந்த ஊருக்கு அந்த பல ஊரை கொடுத்தாரு இல்லையா, அந்த ஊர் எல்லாம் சேர்ந்தது பேரு திருமங்கை. அதனால திருமங்கை மன்னன். ஆழிநாடன், அந்த ஊரு திருவாளி அப்படிங்கிற அந்த ஊர் பக்கத்துல இருக்கறனால ஆழிநாடன் அப்படின்னு பேர். அப்புறம் நாலுக்கவி, நாலுக்கவி பெருமாள் அப்படின்னா, நாலு கவி என்னென்ன கவி அப்படின்னா, மதுரக்கவி. ஒரு இலக்கியங்கள் எழுதணும், ஒரு கவிஞர் பாடணும் அப்படின்னா ஒவ்வொரு வகையில பாடுவா. அதுல இவருக்கு 4 விதமான இதுலயும் எழுத முடியுமா, பாசுரங்களா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இவருக்கு 4 விதமா எழுத முடியும்.
அது என்னென்ன அப்படின்னா, மதுர கவி, இனிமையாக எழுதக்கூடிய திறன் படைத்தவர். விஸ்தார கவி, நல்ல விவரமா எழுதக்கூடிய ஒரு திறன் படைத்தவர். அடுத்தது ஆசு கவி, சொன்ன உடனே பாடக்கூடிய திறமை இருக்கக்கூடியவர். அடுத்தது சித்திரக்கவி. இந்த சித்திரக்கவி அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த எழுத்துக்களை வச்சு ஒரு தேர் மாதிரி கொண்டு வர்றதாம். எழுத்துக்களை வந்து தேர் மாதிரி அமைச்சு அதை கொண்டு வர்றது. இந்த தேர் மாதிரி கொண்டு வரக்கூடிய இவருடைய அந்த கிரந்தத்துக்கு பேரு திருவெழுக்கூற்றிருக்கை அப்படின்னு பேரு. இந்த திருவெழுக்கூற்றிருக்கை எங்க இருக்கு, நம்ம இன்னைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா, குடந்தை ஆறா அமுதன், அந்த குடந்தை ஆறா அமுதனை நோக்கி இவர் பாடினதுதான் அந்த திருவெழுக்கூற்றிருக்கை அப்படிங்கிறது. இவர் வந்து இந்த பேரெல்லாம் இருக்கா, ஆழிநாடன், திருமங்கை மன்னன், ஏன் வந்ததுன்னு புரிஞ்சது இல்லையா? குறையலூர் பிரான், ராமானுஜர் சொல்றாராம் குறையலூர் பிரான், ஏன்னா அங்க அவதரித்ததுனால அவருக்கு பிரான், பிரான்னா பெருமாள் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம், நாலுகவி பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்தது கலியன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்தது இவருக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா அரட்டமுக்கி, பரக்காலன், இப்படி சொல்லிட்டே போனோம். இவரோட பேரை வந்து வரிசையா நிறைய இருக்கு. அருள்மாரி, இவருடைய இந்த அருள்மாரிங்கிற பேரை நம்ம எங்க பார்க்கலாம்னா, தொண்டரடி பொடியாழ்வார் இருக்கார் இல்லையா, தொண்டரடி பொடியாழ்வார் தன்னுடைய பூ பறிக்கக்கூடிய ஒரு, நம்ம நிறைய வச்சிருப்போம், ஒரு பிளக் பண்றதுக்கு, அப்புறம் கூட வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வச்சிருப்போம் இல்லையா. அதுல வந்து இவருக்கு வந்து அருள்மாரிங்கிற பேரை, இவருடைய பேரை அவர் அந்த ஆயுதத்துக்கு வச்சிருந்தாராம், அருள்மாரி. அப்புறம் கொற்றவேல் அப்படின்னு பேர், ஏன்னா இவர் கையில வந்து வேல் வச்சுட்டு இருப்பார். நீங்க பார்த்தோம்னா தெரியும், திருமங்கை ஆழ்வாருடைய அந்த அழக பார்த்தோம்னா அவர் கையில வேல் வச்சுட்டு இருப்பார், இந்த கையில ஒரு கேடைய மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பார். அதுதான் அவருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இத்தனை ஆழ்வார்கள்ல அது ஒரு ஆழ்வார் அப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அவரை வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும். கொற்றவேல், மங்கை வேந்தன், அரட்டமுக்கி, இப்படி பல பெயர்கள் அவருக்கு உண்டுமா. இது உங்களுக்கு நான் ஒரே ஒரு சந்தேகம், அழகான சிறப்பு பெயர்கள்லாம் சொன்னேன். இப்போ வந்து நம்ம தொண்டரடி பொடியாழ்வார்னா கையில பூ கூட வச்சுட்டு இருப்பார், ஏன்னா அவர் பூங்கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப இவர் வேல் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? கண்டிப்பா. இந்த வேலும் எப்படி வந்தது தெரியுமா? அதாவது சீர்காழியில திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்க, அவர் வந்து அப்பெல்லாம் சைவ சமயமும் தழைத்தோங்கிட்டு, அதுல வந்து திருஞான சம்பந்தர் மிகப்பெரிய ஒரு மகான். அவர் வந்து நால்வர்கள்ல ஒருத்தர். அவரு கூட அப்பெல்லாம் வந்து இந்த தர்க்கவாதம் ஒண்ணு நடக்கும். யாரு பரத்துவம், யாரு பரம்பொருள் அப்படின்னு நம்ம அதை நிலைநாட்டணும். இன்னும் தாடாளன் சன்னதின்னு சீர்காழியில இருக்கு, அந்த சன்னதி கிட்டக்க இவா ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் நடக்கிறது, தர்க்கவாதம் நடக்குது. அதுவும் அந்த ஆசு கவின்னு பேர் வந்தது இதனாலதான். உடனே பாடுறாரு, யாரு பரம்பொருள், எப்படி இந்த பரத்துவத்தை நிரூபிக்கிறதுன்னு பாடுறாரு. பாடின உடனே அவர் வந்து என்ன பண்றாராம், தன் கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதமான அந்த வேலை அவர் கையில கொடுத்துறாரு, நாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பரிசாக அந்த வேல் அவருக்கு வந்தது. அப்புறம் அவர் வந்து கேடயம் வச்சிருக்கார், ஏன்னா இவரு சிற்றரசர் இல்லையா, இவரை வந்து அதனால ஒரு கையில வந்து ஒரு கேடைய மாதிரி இந்த கையில வச்சுருப்பார், இந்த கையில வேல் வச்சுருப்பார். அதுதான் அவருடைய ஐடென்டிபிகேஷன் மேடம். மேம் இப்ப அவர் பாடினர்ல அந்த பரத்துவத்தை பத்தி அது எந்த இதுல இருக்கு, அவர் எழுதின நூல்கள் எதுல இருக்கு? இது வந்து பெரிய திருமொழியில இருக்கு. இப்ப நீங்க அந்த தாடாளனா இருக்கட்டும் எல்லாம் வந்து இந்த பெரிய திருமொழியில இருக்கு. இந்த நம்ம வந்து 4000 திவ்ய பிரபந்தங்கள்னு சொல்றோம். 1000, 2000 திருவாய்மொழி தனியா இருக்கு, அது தவிர இயற்பா இருக்கு. திருமங்கை ஆழ்வாரோடது பார்க்கணும் அப்படின்னா 2000த்திலையும் இயற்பாலையும் நம்ம போய் பார்க்கலாம். பெரிய திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் எழுதினதுல இவருடைய இன்னொரு சிறப்பு நான் இங்க சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, நம்ம சரணாகதி பண்ணிக்கிறோம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், பண்ணினதுக்கு அப்புறம் பெருமாளே கதி அப்படின்னு ஒவ்வொரு ஊரா திவ்ய தேசங்களா நம்ம போறோம். 108 திவ்ய தேசங்கள்ல 106 திவ்ய தேசங்கள் தான் நம்ம அனுபவிக்க முடியும். 2 மேல போனாதான் பார்க்க முடியும், மோட்சத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். அப்ப அந்த 106 திவ்ய தேசங்கள்ல நம்ம வந்து 41 திவ்ய தேசங்கள் இவர் தனியா போய் பாடியிருக்கார். 2வது பத்ரிகாசிரமத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். நமக்கு போகல அப்படின்னு ஒரு குறை இருக்கு அப்படிங்கிறவா இந்த பிரபந்தத்தை சேவிச்சாலே போதும். இவருடைய இந்த பெரிய திருமொழிங்கிற அந்த பிரபந்தத்துல எங்க இருந்து கூட்டின்னு வரார், பத்ரிகாசிரமம். ஏன் பத்ரிகாசிரமத்தை எடுக்கிறார் அப்படின்னா, அது வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த திருமந்திரம் உருவான இடம். அதனால அங்கேருந்து ஆரம்பிச்சு தென் வரைக்கும், அதாவது தெற்கு திசை வரைக்கும் போறார். திருநாவாய், அந்த திருமொழிக்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரளா, அது வரைக்கும் நம்மள கைய பிடிச்சிட்டு அந்த பாசுரங்களை நம்ம சொல்றதை விட அதை நம்ம சேவிக்கும் போது அதை அனுபவிச்சுட்டே வரணும்.
நம்மள கைய பிடிச்சுன்னு ஒரு சின்ன குழந்தையா ஒரு அப்பா அம்மா எப்படி கூட்டின்னு வருவாளோ அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றாராம், நம்மள கைய பிடிச்சிருந்து அந்த பத்ரிகாசிரமத்திலேருந்து அப்படியே மேலேந்து ஒவ்வொரு ஊரா வர பத்ரிகாசிரமம், முக்திநாத், திருவேங்கடன், அப்படியே ஒவ்வொரு ஊரா வந்து சோழ தேசங்கள், அப்புறம் கேரளா, இப்படி போய் முடிக்கிறார். 41 திவ்ய தேசங்கள் அவர் வந்து தனியா மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். மொத்தமா அவர் சேவிச்சதுன்னு பார்த்தோம்னா 86 திவ்ய தேசங்கள்ல பத்தி அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். தனியா மட்டும் தனியா பண்ணது 41. ஏற்கனவே இதை கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 67 + 41 108 வந்து. இப்போ திருமங்கை ஆழ்வார் அவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் பார்த்தோம். நீலன்னு தான் சொன்னேன், அவர் ஒரு படை சேனாதிபதியா இருந்தார்னு. இப்ப சேனாதிபதியா இருந்த ஒரு மனிதர் எப்படி ஆழ்வாரா மாறினார்? இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, எப்பவுமே பெருமாளுக்கு வந்து அப்படியே எடுத்துக்க மாட்டார். நான் போய் சரணாகதி பண்றேன் அப்படின்னா என்ன அப்படியே முழுசா எடுத்துக்க மாட்டார். எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வைரம் அதை என்ன பண்ணணும், பட்டை தீட்டதான் அது வைரமாகும். அதே மாதிரி இவர்கிட்ட இருந்து நிறைய பாசுரங்களை தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மேலிட்டு பெருமாள் என்ன பண்றார், திருத்தி பண்ணிக்கொள்றார். இந்த திருத்தி பண்ணிக்கொள்றது என்ன அப்படின்னா, இவர் ஒரு சாதாரண ஒரு சிற்றரசனா இருக்கார். இந்த சிற்றரசன் கப்பம் கட்டணும். கப்பம் கட்டும் போது ஒரு பெரிய ராஜாக்கு கப்பம் கட்டணும், சோழராஜனுக்கு. அந்த சோழராஜனுக்கு கப்பம் கட்டி இருக்கிற காலகட்டத்துல இவர் வந்து எங்க பிறந்தார், திருக்குறையூர்ல, அங்கதான் வளர்ந்துன்னு வர. எப்பவும் வளர்ந்து வந்துட்டு இருக்க, திருமண வயது வந்திருக்க, ராஜாவா இருக்க. இந்த அதே சோழராஜ்யத்துல திருவெள்ளக்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து அண்ணன் கோயில் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ். அந்த அண்ணன் கோவில் அங்க வந்து திருப்பதிக்கு போக முடியாதவா, அங்க தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்த முடியாதவா அந்த பெருமாள் கிட்ட, சீனிவாச பெருமாள் கிட்டக்க அங்க சமர்ப்பிச்சோம் அப்படின்னா அவர் ஏத்துப்பார். அதனாலதான் ஏழுமலையானுக்கு அண்ணாவாக இருக்கிறதுனாலதான் அந்த கோவிலுக்கு வந்து அண்ணன் கோவில்னு பேர். அந்த திருவெள்ளக்குளத்துல ஒரு அப்பெல்லாம் தேவர்கள், இவர் பிறந்தது வந்து 8ஆம் நூற்றாண்டு. இப்ப 1200 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை, உண்மையாலுமே நடந்த கதை. இதுக்கு முன்னாடி முதல் ஆழ்வார்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப காலம் தள்ளி, ஆனா இது பார்த்தோம் அப்படின்னா 1200 வருஷங்களுக்கு முன்னாடி 8ஆம் நூற்றாண்டுல திருவெள்ளக்குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு குளத்துல குமுதங்கள் நிறைஞ்சிருக்கு. அள்ளி மலர்னு சொல்றோமே, அதுக்கு வந்து குமுதம் அப்படின்னு பேர். அந்த குமுத மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு. மேலேந்து இந்த அப்சரஸ் தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, தேவதைகள்லாம் விடிய காலையில இறங்கி வந்து விளையாடிட்டு இருக்கா. அப்போ விளையாடிட்டு இருக்கிற காலகட்டத்துல அவளுக்கு அங்க இருக்கிற ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆசை, அந்த குமுத மலரை நம்ம பறிச்சுக்கணும் அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ள இறங்குறா. குமுத மலரை பறிக்கும் போது அந்த ஆழத்துக்குள்ள போகும்போது அவளுக்கு வந்து தேவதைகள் எல்லாம் பறந்து மேல போயிடுவா. இவளுக்கு அந்த பறக்கணுங்கிற அந்த சக்தி மறந்து போயிடுறது, அவள்கிட்ட இல்லாம போயிடுறது. மத்த தேவதைகள் எல்லாம் மேல பறந்து போயிடுறா. இவ வந்து அழுதுன்னு இருக்கா. அப்ப அவளுக்கு வந்து 8 வயசு தான், சின்ன வயசு. பாவம் சின்ன பொண்ணு அழுது நிக்கிறா. அப்ப அந்த வழியா வைத்தியர்கள்லாம் வரா. இந்த வைத்தியர்கள்லாம் வரும்போது ஒரு வைத்தியர் பாக்குற, ஐயோ குழந்தை நின்னு அழுதுன்னு இருக்காளே, அதுவும் பெண் குழந்தையா இருக்கா. அவருக்கு வந்து குழந்தைகள் கிடையாது, சம்சாரம் கிடையாது, யாருமே கிடையாது. ஆக இப்படி குழந்தை அழுதுன்னு இருக்கேன்னு அந்த குழந்தைய கூப்பிட்டுன்னு வந்து என்னமா ஏதுன்னு விசாரிக்கிறார். ஏன் நீ அப்போ அவ சொல்றா, நான் வந்து ஒரு தேவதை, அப்சரஸ் அப்படின்னு தனக்கு நினைவு இருக்கு, அதை பத்தி சொல்றா. நான் ஒரு தேவதை, ஆனா என்னால பறக்க முடியல, அவள்லாம் என் கூட வந்தவாள்லாம் பறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ற. ஏமா பறந்து போனார், ஏன் உனக்கு மறந்து போச்சு அப்படின்னு கேட்கிறார். இது நான் செய்த தவறுக்கு எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட், தண்டனை. என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்கிறார். கபிலாச்சாரியார்னு ஒரு ஆச்சாரியன் இருக்க. நான் வந்து எல்லாரும் அப்சரஸ் எல்லாம் போயின்னு இருக்கு, அந்த வானத்துல உலவின்னு இருக்கும் போது கபிலாச்சாரியார் என்ன பண்ணிட்டு இருக்காராம், உபதேசம் பண்ணிட்டு இருக்க. அந்த உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட எல்லாம் சிஷ்யர்லாம் உட்கார்ந்து இருப்பா இல்லையா, இந்த ஞான உபதேசம் பண்ணும்போது சிஷ்யர்கள்லாம் உட்கார்ந்துருக்காரு. அந்த சிஷ்யர்கள்ல ஒருத்தர் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்க, நமக்கே ஒரு அருவருப்பு தரக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல், இந்த மேல பிசிக்கல் இது இருக்கு. அதை பார்த்த உடனே இவ என்ன பண்ணிடுறா, இவளுக்கு வந்து சிரிச்சிடலாம். ஐயோ இப்படி ஒருத்தரா அப்படின்னு மனசுல நினைச்சறா. ஏன்னா தேவதைகள்லாம் ரொம்ப அழகா இருப்பாளாம். அப்படி இருக்கிறதுனால இவளுக்குள்ள ஒரு செருக்கு வந்துடும். செருக்கு வந்தோடனே கபிலன் என்ன பண்றாரு, என்னைக்குமே முனிவர்களுக்கு எல்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா கோபம் வந்துடும். அந்த ஞான செருக்கு, அந்த செருக்குல அவருக்கு கோபம் வந்துருது. கோபம்னு கூட சொல்ல முடியாது, இவளை திருத்தணும் அப்படிங்கிற எண்ணம். ரெண்டாவது, யாரையுமே இந்த மேல் தோற்றத்தை வச்சு நம்ம எந்தமே எடை போடக்கூடாது அப்படிங்கறத அவளுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்னால அவர் என்ன பண்றாரு, இவளுக்கு எப்படியாவது ஒரு
அறிவை புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லம்மா நீ இங்க இருக்கக்கூடாது, இனிமே நீ கீழே போ, மண்ணுலகத்துக்கு போ, தேவதைகள்லாம் இருக்கக்கூடியது விண்ணுலகம், நீ மண்ணுலகத்துக்கு போ, இந்த பூலோகத்துக்கு போ, அங்க போய் நீ திருந்தணும் அப்படின்னு அனுப்புற. அப்பதான் அவ தன்னுடைய தவற உணர்ந்துக்கிறா. ஏன்னா கீர்த்தி சிறிதானாலும் மூர்த்தி சிறிதானாலும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசு அப்படிங்கறத உணர்ந்து, ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கோ அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்ற, நான் மன்னிக்கிறேன், உனக்கு எப்ப இந்த சாப விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷனை ஆழ்ந்த பக்தியால நீ திருத்தணும். அவளுக்கே ஒரு வேலை கொடுத்துட்ட, அப்படி திருத்தணும் அப்படிங்கறதுனால அப்ப எனக்கு பழைய நினைவுகள் பழைய மாதிரி என்னால முடியும், திருப்பி நான் அவர்கிட்ட போய் மேல் உலகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு எடுத்து சொல்றேன். சரிம்மா கலங்காத, நீ வா அப்படின்னு அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து அந்த வைத்தியர் வச்சு வளர்த்துன்னு வர. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அவ வளர்ந்துட்டே வரா. திருமண வயது வந்துடுறது. பாவம் வைத்தியர், அந்த காலத்துல எல்லாம் வைத்தியர்கள்லாம் நிறைய பொருள் எல்லாம் கிடையாது. என்னடா பண்ண போறேன், என் பொன் குழந்தைய யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு அவருக்கு ஒரு பக்கம் வருத்தம். அந்த வருத்தம் எப்படி ஆண்டாள் நாச்சியார, எப்படி பெரியாழ்வார் நான் எப்படி இந்த அரங்கனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எப்படி ஏங்கினாரோ அதே மாதிரி இந்த வைத்தியர் வந்து ஏங்குறார். இந்த வைத்தியர் ஏங்கிட்டு இருக்க காலகட்டத்துல இவர் வந்து ரொம்ப அழகு, அப்சரஸ் இல்லையா, அதனால அழகுக்கு அழக சேர்க்கக்கூடியவளாக ரொம்ப அழகா இருக்கா. குமுதம் பறிக்க போன போது வந்ததுனால அவளுக்கு வந்து குமுதவள்ளி அப்படிங்கிற திருநாமத்தை வைக்கிறார். இப்படி குமுதம் போல ரொம்ப அழகா, ஒரு பூ மாதிரி ரொம்ப அழகா இருக்கலாம். ஊருக்கு ஒருத்தர் அழகா இருந்தாலே போதுமே, இப்பெல்லாம் எப்படி வாட்ஸ்அப்ல நம்ம போடுறோம், அவ போடல எப்படி பரவுறது, அந்த மாதிரி அந்த காலத்துல அந்த ஊர்ல இருந்து நாட்டுக்கு போறது, நாட்டுல இருந்து இப்படி பல இடங்கள்ல பரவுது. இந்த திருவள்ளிக்குளத்துல ஒரு பொண்ணு இருக்காளாம், ரொம்ப அழகா இருக்காளாம், அப்படின்லாம் பரவுறது. உடனே இந்த திருமங்கை மன்னனுக்கு ஒரு ஆசை, இந்த ஆழி நாடனுக்கு ஒரு ஆசை, இந்த நீலனுக்கு ஒரு ஆசை, நம்ம அந்த பொண்ணை போய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் அவர்கிட்ட கேக்குறாரு. எப்பவுமே இவர்கிட்ட இருக்கு ஒரு குதிரை இருக்கு, பஞ்சகல்யாணி அப்படிங்கிற ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரையெல்லாம் எப்பவுமே எங்கேயும் போவார், ஆடல்மா குதிரைன்னு அதுக்கு பேரு. இன்னும் நம்ம சேவிக்கலாம், திருவாலை திருநகரிங்கிற திவ்ய தேசத்துக்கு போனா நம்ம சேவிக்கலாம். இவர் போறார். போய் வைத்தியன்ட்ட கேக்குறாரு, உனக்கு எப்படி சுவாமி இந்த பொண்ணு வந்தா, நீ ஏன்னா ராஜா இல்ல, அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவர் சொல்றார், அப்பா எனக்கெல்லாம் சம்மதம் தான், ஏன்னா ஒரு ராஜாவே என் பொண்ணுக்கு கிடைக்கிறான்னா எவ்வளவு பெரிய விஷயம், சரண்டர். ஓகே நீயே மாப்பிள்ள, ஏன்னா தேடி வந்த மாப்பிள்ளையாச்சே, அதனால நீ பண்ணித்தரேன். ஆனா ஒண்ணு, என் பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்கணும். இன்னைக்கு எப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறோமோ அந்த காலத்திலேயே போட்டிருக்கா, ஆனா நல்ல விஷயங்களுக்காக தான் போட்டிருக்கா. அப்படின்னோட என் பொண்ணு பார்க்கணும், என் பொண்ணு பேசணும்னு சொல்லிட்டு, சரி அதுவும் ஓகே அப்படின்ட்டு. எப்போதுமே வந்து சுயம்பரம் சொல்லிட்டு பெண்களுக்கு அந்த காலத்திலேயே அந்த இது கொடுத்துட்டு இருந்தாலே, சுயம்பரம்னு பெண்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்துட்டு இருந்தா. சோ அந்த மாதிரி போட்டிருப்போம். புரியல. குமுதவல்லியும் கண்டிஷன் போட்டாளா? ஆமா, குமுதவள்ளியும் கண்டிஷன் போடுறா. 2 கண்டிஷன் தான், ரொம்ப எல்லாம் இல்ல, 2 கண்டிஷன். என்னன்னா, முதல்ல நீ ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகணும். ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகணும் அப்படின்னா முதல் வேலை என்னன்னா பஞ்சசம்ஸ்காரம். நீ யாரா வேணா இரு, ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகணும் அப்படின்னா முதல் கண்டிஷன் பஞ்சசம்ஸ்காரம், சமாஜனம் பண்ணிக்கணும். 2வது கண்டிஷன், நீ வந்து ஸ்ரீ வைஷ்ணவா அத்தனை பேருக்கும் வந்து 1008 பேருக்கு நீ அன்னதானம் பண்ணணும், ஒரு நாள்ல இப்படி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற. முதல் காரியத்தை பண்ணு, அதுக்கப்புறம் நான் திருமணத்தை பத்தி பேசுறேன், ஏன்னா வாக்கு கொடுக்கறதா நிறைய பேரோட வேலையா இருக்கு. அதனால ஐஸ்வர்யா என்னவோ கேட்கணுங்கிறா பஞ்சசம்ஸ்காரம்னு ஒண்ணு சொல்லுங்க. ஆமா ஆமா, ஆக்சுவலி மேம் இல்ல, அந்த பாசுரங்கள் பத்தி அவர் பண்ண பஞ்சசம்ஸ்காரம் பிறகு பண்ண பாசுரங்கள் பத்தி இன்னொரு ஒரு கொஸ்டின் மைண்ட்ல வருது. குமுதவள்ளி எதுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண சொன்னா அப்படின்ட்டு ஒரு கியூரியாசிட்டி. அவ ஒரு அப்சரஸ், அவ ஞானோபதேசம் கேட்டிருக்கா, அதனால அவ வந்து அந்த மாதிரி ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுவா? அப்படி இல்ல, அதாவது ஞான உபதேசம் பெறல. அந்த அப்சரஸா இருக்கும்போது ஞான உபதேசம் பண்ணின இடத்துல கபிலர் வந்து ஞான உபதேசம் பண்றார். தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஞான உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது சிஷ்யர்கள்லாம் சுத்தி உட்கார்ந்துருப்பா, முனிவர் நடுவுல உட்கார்ந்துருப்பாரு இல்லையா, அப்போ தேவதைகள்லாம் பறந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு அருவருப்பா இருக்கக்கூடிய பிசிக்கலா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழகு இல்லாமல் இருக்கிற ஒருத்தரை பாக்குறா.
அந்த பார்க்கும்போது அவளுக்கு மனசுக்குள்ள ஐயோ இவ்வளவு அருவருப்பா இருக்காரே, இவ்வளவு இதுவா இருக்காரே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு அருவருப்பு வந்துடுது. நானே இப்ப வந்து ஒரு கிழிஞ்ச ஆடையெல்லாம் போட்டுட்டு எப்படிலாம் இருந்தேன்னா நீங்க முகம் சொல்லிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவ முகத்தை சொல்லிக்கிறத பார்த்தோன்னு கபிலருக்கு வந்து ஐயோ இவளை நம்ம வந்து இப்படி எல்லாம் பண்றாளே, இவளை வந்து இவளுக்கு முதல்ல ஒரு அறிவு புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து சாபத்தை கொடுத்துறாரு. முனிவர்னா சாபம் கொடுப்பாரு. ஏன்னா அவளை திருத்தி பண்ணிக்கொள்ளணும், எல்லாரையுமே நல்ல விதத்துல கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் எம்பெருமானாரோட திருவுள்ளம். அதுக்காக தான் அவரே பல அவதாரங்கள் எடுக்கிறார். மேலேருந்து தான் கீழே வர்றார், நம்ம மேல போகணுங்கிறதுக்காக அவர் கீழே இறங்குறார். சரியா? இப்போ அவ அந்த சாபத்தினால பூலோகத்துக்கு வந்துடுறா. பூலோகத்துல வந்துதான் குமுதவள்ளிங்கிற பேருல அந்த குளக்கரை, இந்த குமுதம் எங்க இருக்கும்? குளத்துலதான் இருக்கும். இன்னும் அண்ணன் கோவில்ல போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிலுக்கு எதிர்த்தா மாதிரியே குளம் இருக்கும். அங்க இருந்து இந்த குமுதம்ங்கிற அந்த மலரை பறிச்சிருக்கா. அதனால அவளுக்கு பேர் வந்து குமுதவள்ளி. சரியா? நீங்க கேட்டது ஓகேவா? அந்த சாப விமோச்சனத்துக்கோசரம் அவ வந்து சாப விமோச்சனத்துக்கோசரம் ஒருத்தரை திருத்தி வைஷ்ணவர் ஆக்கணும்னு பாக்குறா. தப்ப உணர்ந்து கேக்குறா இல்லையா குமுதவள்ளி, ஐயோ கபிலரே என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் தான் வரும். எல்லாருக்குமே அந்த அகந்தை அப்படிங்கிறது வாழ்நாள் ஃபுல்லா இருக்காது, ஒரு செகண்ட். உடனே அடுத்த நிமிஷம் ஐயோ தான் பண்ண தவற உணர்ந்து எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்கும் போதுதான் அவர் சொல்ற, நீ வந்து கீழே போய் மண்ணுலகத்துல ஒரு ஆளு பக்திமான, அதுவும் ஆழ்ந்த பக்தி, அதனால்தான் ஆழ்ந்த பக்தி உடையவர்களை ஆழ்வார்கள். அதனாலதான் இங்க வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும், ஸ்ரீ வைஷ்ணவர் ஆகணும். பேசிக் வந்து இந்த வைஷ்ணவத்துக்குள்ள வரணும் அப்படின்னா பேசிக் வந்து பஞ்சசம்ஸ்காரம். இப்ப உங்களுக்கு வரேன். இது சொல்லிட்டு அடுத்ததுக்கு வரேன். இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டா இல்லையா, இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும்னா சரி ஓகே நான் வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்றதுக்கு ரெடி. இப்போ முதல் கண்டிஷனை நீங்க நிறைவேற்றுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுற. அதுக்காக வேண்டி இவர் யார்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார் அப்படின்னா எம்பெருமான் கிட்டயே பண்ணிக்கிறார். திருநறையூர் நம்பி அப்படிங்கிற அந்த திருநறையூர் நம்பி கிட்டக்கதான் அவர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார். சரியாமா? அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது அங்க இருக்கிற பெருமாளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நார்மலா சங்கு சக்கரத்தோட பெருமாள் இப்படி கையேந்திருக்கும். சரியா? இந்த பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறது என்னது? நம்மளுடைய திருக்கரங்கள்ல நம்மளோட கைகள்ல இந்த பக்கம் சங்கு சக்கரம வந்து பொறிப்பா அக்னி கொண்டு நமக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருப்பா. 74 சிங்காசனபதிகள் ஏற்படுத்திட்டு போயிருக்கார் ராமானுஜர். அந்த ராமானுஜரை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆச்சாரியன் கிட்ட போய் நான் வந்து ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிறேன், எம்பெருமானே பரம்பொருள், எனக்கு அவனே எல்லாம், நான் அவனுக்கு அடிமை அப்படின்னு நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும். அப்படி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கு இங்க பெருமாளே வரார், வேற யாரும் இல்ல, திருநறையூர் நம்பியே வரார். அந்த நம்பியே வந்து என்ன பண்றாராம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொடுக்குறார். அதனாலதான் அந்த கோவில்ல போய் பெருமாளை பார்த்தேன்னா இப்படி இருக்கும். நம்ம நார்மலா யாராவது குத்தணும்னா இப்படிதானே இருக்கும். அதனால அந்த பெருமாள் எப்படி இருப்பாரா, இப்படி இருப்பார். அதுதான் சரியா? ஆனா அவருக்கு அந்த எட்டெழுத்து மந்திரமான அஷ்டாட்சர மந்திரம் எப்ப கிடைச்சது அப்படிங்கிறத இதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இது முதல்ல கிடைச்சிடுத்து, சமாஷனையும் கிடைச்சிடுத்து. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்ட சங்க சக்கரத்தை கையில அந்த ஏத்தின்ட்ட கீழ் சுடராளிங்கிற மாதிரி ஏத்தின்ட்ட போய் சொல்ற குமுதவள்ளிகிட்ட போய் சொல்றார், இங்க பாரு நீ சொன்ன நான் முதல் கண்டிஷன் பூர்த்தி பண்ணிட்டேன், நான் அடுத்த கண்டிஷன் நான் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும், அதுதானே நான் பண்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற. சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க அடுத்தது பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா அடுத்த நாள்லேருந்து நீங்க வந்து அன்னதானம் பண்ணணும். எத்தனை பேருக்கு? 1008 பேருக்கு. இவனோ சிற்றதசன், ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ணலாம், 4 நாள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பொருள் வேணும் இல்லையா? அன்னதானத்திலேயே உட்கார்ந்து இருந்தா சம்பாதிக்கணும்ல. அப்ப சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது எங்க போவார்? அதுக்காக என்ன பண்றாரா, எல்லார்கிட்டையும் களவாடுறார். இதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை கூட சொல்றா, இந்த மாதிரி திருட கூட நான் இல்லையே, களவாட கூட இல்லையே. பர்த்தி கொள்ளை அம்மாளும் சொல்றா, திருமங்கை ஆழ்வான் வந்து களவாடி இந்த வைஷ்ணவத்தை காப்பாற்றினார், ஆனா நான் அது கூட பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி பர்த்தி கொள்ளை அம்மாள் வந்து துணிஞ்சு வரா. இந்த இடத்துல என்ன பண்றார்? தனக்கும் பண்றார் இல்லையா, காசு பத்தல. அப்ப அரசர்கிட்டயே எல்லாம் களவாடுறார். அப்ப அரசர்கிட்ட களவாடின்னு இருக்கும்போது அவருக்கு வந்து ஏன் கப்பம் கட்டல அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பிரச்சனை வருது. உடனே அவர் சொல்றாரா, காஞ்சிபுர பெருமாட்டே திருப்பி, ஐயோ பெருமாளே உனக்காக தானே நான் திருடினேன், நீ என்ன இப்படி எல்லாம் பண்றியே அப்படிங்கும் போது நீ காஞ்சிபுரத்துல போய் புதையல் எடுத்துக்கோ, அங்க இருக்கு அப்படின்னு. அப்போ காஞ்சிபுரத்துல போய் அந்த புதையலை எடுத்து சோழராஜன்ட்ட இந்தாப்பா உனக்கு கட்ட வேண்டிய கப்பம் அப்படி எல்லாம் கொடுக்குற. கொடுத்த உடனே இவர் வந்து சாதாரண மனுஷன் இல்ல,
இந்த நீலன் சாதாரண மனுஷன்ல, இவர்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு அந்த சோழராஜா புரிஞ்சுன்றான். ஆனாலும் இவர் என்ன பண்றாராம், இந்த 4 நண்பர்களை வச்சுட்டு நிறைய திருட ஆரம்பிக்கிறார். ஏன்னா கோவில் கைங்கரியம் எல்லாம் பண்ணணும். இப்ப ஸ்ரீரங்கத்துல பார்த்தேன் அப்படின்னா திருத்தலிகை மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், இப்படி நிறைய மண்டபங்கள் எல்லாம் கட்டி மணிமாட கோவில்கள்லாம் அவர் கட்டியிருக்கார். அதனால என்ன பண்றார், களவாடுறார். களவாடுறதுன்னா தேவை, பண தேவைக்காக களவாடினார். அப்படி களவாடும் காலத்துல 4 பேரை கூட்டின்னு போறான்னு சொன்னேன். அந்த 4 பேர் யார் யாரு அப்படின்னு பார்த்தேன்னா, 4 பேருக்கு 4 பேர் இருக்கு இல்லையா, நீர்மேல் நடப்பான்னு. நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோழா வழக்கன். இந்த 4 பேர் ஃப்ரெண்டு. 4 பேரையும் எங்கேயும் போனாலும் திருடுறதுக்கு களவாடுறதுக்கு கூட்டின்னு போவாராம். அப்படி கூட்டின்னு போயின்னு இருக்கிற காலகட்டத்துல இப்ப பெருமாள் தான் நீங்க கேட்டலே எப்போ வந்து அவர் பாசுரங்கள் ஆரம்பிச்சார், அதுக்கான பதில் நான் இப்ப சொல்ல போறேன். ஐஸ்வர்யா ஓகேவாமா? சரி. அப்படி உங்களுக்கு ரொம்ப நிறைய டைம் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். களவாடுறதுக்கு போகும்போது இந்த 4 பேரை கூட்டிட்டு போறாரு. நீரில் டைம் ஒரு பொருட்டு இல்ல, விஷய ஞானம் தான் முக்கியம். ஓகே. நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோழா வழக்கன். இந்த 4 பேரையும் கூட்டின்னு போறாரு. ஏன் 4 பேர் அப்படின்னா, படைகள் எல்லாம் கூட்டின்னு போனா தெரிஞ்சு போயிடும் களவாடுறதுக்கு. இந்த 4 பேர் எதுக்குன்னா, அவன் நீர்மேலேயே நடப்பானா, நிழல்ல ஒதுங்கிக்குவானா, நிழல் இருக்கிற இடத்துக்குள்ளேயே ஒதுங்கிக்குவானா. 2வது இந்த 4 பேர் என்ன பண்ணுவானா, திருட போற சமயத்துல யாராவது வந்துட்டா அவனுக்கு அலர்ட் கொடுக்கணும்ல, அந்த அலர்ட் கொடுக்கறதுக்காக மன்னன் வராரு, இவர் வராரு, அவர் வராருன்னு ஒரு கட்டியம் கூறணும். அந்த கட்டியம் கூறனா இவன் உஷாராயிடுவான், அவன் தப்பிச்சு விடணும். அதுக்காக இந்த 4 பேரை கூட்டின்னு போறார். இப்ப பெருமாள் திருவுள்ளம் கொண்டு என்ன பண்றாரு, ஏன்னா இதுக்கு மேல காலம் தாழ்த்த முடியாது அப்படின்னு இந்த வயலாளி அப்படிங்கிற அந்த திருவாளி திருநகரியில இருக்கக்கூடிய அந்த பெருமாள் என்ன பண்றார், இந்த கல்யாண இருக்கனாத அமிர்தவள்ளி தாயாரோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். திருமணம் பண்ணிட்டு அவர் வர புதுமண தம்பதிகளாக 2 பேரும் பெருமாள் தாயாரோட வரார். அப்ப எவ்வளவு ஆபரணங்கள்லாம் போட்டு இருப்பா. 2 பேரும் ஆபரணங்கள்லாம் தற்சிந்து வந்துட்டே இருக்கார். வந்த இடம் பேரு, நின்ன இடம் பேரு திருமண கொள்ளைன்னு பேர். அந்த இடத்துக்கு வரார். அந்த இடத்துக்கு வந்த உடனே இவர் பாக்குறார், இவ்வளவு நகையெல்லாம் போட்டு யாரோ 2 பேர் வராளே, தம்பதி சமேதரா வராளே, இத்தனை நகை இருக்கே, நம்ம இவாள்கிட்ட எல்லாத்தையும் அடிச்சிடணும், நமக்கு ஆச்சு இந்த அன்னதானம் பண்றதுக்கு, கோவில் கட்ட கைங்கரியம் பண்றதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் அட்டாக் பண்ண போறார். நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு பாக்குறார், எடுக்கிறதுக்கு முடியல. கழுத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறாரு. ஆனா இந்த கைவிரல் மோதிரமோ, கால்ல அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விரல் மோதிரம் மெட்டின்னு சொல்லக்கூடியதையும் எடுக்கவே முடியல. ஒரு பல்லெல்லாம் வச்சு கடிச்சு எடுத்து பாக்குறாராம், எடுக்க முடியலையா. அப்ப சொல்றாராம், நீ ஏதோ மந்திரம் போட்டிருக்க, அதனாலதான் அது எடுக்க வரல. இத்தனை நகையும் எடுக்க என்னால முடிஞ்சது, ஆனா இந்த விரல்ல இருக்கிறதையும் இந்த மோதிரத்தையும் எடுக்க முடியலையே. அவர் குனிஞ்சிட்டார். இப்ப பாருங்க, இங்க ஒரு திருவிளையாடல் பாருங்க, ஒரு கால்ல குனிஞ்சு மெட்டி எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், கால்ல அவர் திருப்பாதத்தை தொட்டுட்டார். அந்த திருப்பாதத்தை தொட்டாலே என்ன அர்த்தம், சரணாகதி பண்ணிட்டோம்னு அர்த்தம். என்ன பண்ணிடுறாராம், நான் சொல்றேன் உனக்கு இந்த திருமந்திரத்தைன்னு அந்த ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த மந்திரத்தை அவர் சொல்றார். அப்ப சொன்ன போதுதான் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். வாடினேன் வாடி வந்தினேன் மனத்தாள் பெருந்துயர் இடிமையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மேல் அவர் தரும் கலவியே கருதி, கலவினா திருடு, கலவியே கருதி ஓடினேன் ஓடி உயர்வதோர் பெருமை உணர்வென்னும் பெரும்பதம் உயர்வதோர் பொருளால் ஓடினேன் ஓடி உயர்வதோர் பொருளால் உணர்வென்னும் பெருமதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமே. அப்பதான் அந்த நாராயணன் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்கிறார் பார்த்தா, தாயார் சமேதமா திவ்ய தம்பதிகளா காட்சி கொடுக்கிறார். இப்ப திவ்ய தம்பதிகளா காட்சி கொடுக்கும் போது அங்க இந்த இன்னமும் அந்த திருமண கொள்ளையில அந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்துல 11 திவ்ய தேசங்கள் சேர்ந்தது திருநாங்கூர். அதுல 11 கிரட சேவை. ஏன்னா பெருமாளும் தாயாரும் அப்ப கிரடன் மேல இருந்து அவருக்கு ஆசி புரிகிறார். அதனால அந்த இடம் இப்ப அவர் திருந்திட்டார். இப்ப திருந்தி இனிமேதான் அவருக்கு ஆழ்ந்த பக்தி வரப்போறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தாச்சு? அவர் பக்தியில என்னென்ன பிரபந்தங்கள் பண்ணிருக்காரு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க ஒரே ஒரு இது சொன்னேன், திருவிழக்கூற்றிருக்கைன்றது தேர் மாதிரி இருக்கும், அது அது ஒரு வகையான இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இலக்கிய வகை சார்ந்ததுதான். இதுல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பெரிய திருமொழியில 1084 பாசுரங்கள் எழுதியிருக்கார். அடுத்தது குறுந்தாண்டகம், திரு குறுந்தாண்டகம், தாண்டக வகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
காளிதாசர் கூட சியாமலா தாண்டகம் ஒண்ணு எழுதியிருக்காரு. அந்த தாண்டக வகையில யாப்பிலக்கணம், அந்த தாண்டக வகையில திருக்குறுந்தாண்டகத்துல 20, திருநெடுந்தாண்டகத்துல 30. இந்த திருநெடுந்தாண்டகம்ங்கிறத பின்னாடி இன்னும் சொல்றேன் அதோட சிறப்பை, இப்ப இதை சொல்லிடுறேன். 30, திரு எழுக்கூற்றிருக்கையில 47, சிறிய திருமடல்ல 155, பெரிய திருமடல்ல 297, ஆக மொத்தம் 1351 பாசுரங்கள் இவர் இயற்றிருக்கார். அதிகமா பாசுரங்கள் எழுதினதும் இவர் தான். இந்த திருநெடுந்தாண்டகம் சொன்னேன் இல்லம்மா, இந்த திருநெடுந்தாண்டகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இதுல வந்து கண்ணனை பத்தி பாடுற, அந்த கண்ணனை பத்தி பாடினது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பாசுரத்தை வச்சு, இந்த திருநெடுந்தாண்டகத்தை வச்சு இவர் எப்படி ஒரு கல்வனா இருந்து ஒரு கலியனா மாறினாரோ, அதே மாதிரி ஒரு வேதாந்திய ஒரு நஞ்சியரா மாத்தினார் பட்டர். பட்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரந்தம் திருமங்கை ஆழ்வாரோடது அப்படின்னு எடுத்தோம்னா இந்த திருநெடுந்தாண்டகம். இந்த திருநெடுந்தாண்டகத்துல அந்த ஃபுல்லா சொல்லி பரம்பொருள் யாருன்னு காமிச்சு கொடுத்து அந்த வேதாந்திய திருத்தி அவர் வந்து வைஷ்ணவத்துக்கு இழுத்துன்னு வர்றார் பட்டர். பட்டர் தான் ரொம்ப வந்து இந்த திருநெடுந்தாண்டகத்துக்கு அப்படி ஒண்ணு எழுதியிருக்காரு. நிறைய பாசுரங்கள் பெரியவாச்சான் பிள்ளை எடுத்தனால 2 வியாக்கியானம் எழுதியிருக்காராம் இவரோடது. அப்படி பெரியவாச்சான் பிள்ளை தான் வியாக்கியான சக்கரவர்த்தி. அவருக்கே அவ்வளவு ஆசை வந்து 2 தடவை எழுதியிருக்கார், 2 உரை எழுதியிருக்கார். இப்ப இந்த திருநெடுந்தாண்டகத்துக்கு நான் சொன்ன மாதிரி பட்டர் வந்து இதை வச்சு அவர் வந்து இன்னொரு தடவை திருப்தி கொண்டு வந்துட்டார். அவர் கேட்பாராம், வேதாந்திய கேட்பாராம், திருநெடுந்தாண்டகம் அறிந்தீரோ அப்படின்னு கேட்டோன்னா, அப்படி ஒண்ணு இருக்கா நமக்கு தெரியாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருடைய அந்த அகங்காரம்ன்றது குறைஞ்சு விடுறது. மேற்கொண்டு ஏதாவது கேள்வி இருக்கா இல்ல மேல போகட்டும்? நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. கேளுமா ஐஸ்வர்யா. இல்ல அந்த மேம் வந்து கதை சொல்லும் போது அந்த ஆழ்வார்கள் பெருமைன்னு சிவாஜி நன்னா நடிச்சிருப்பாரு. அந்த மெட்டிய கடிக்கிற சீன் நான் பாத்திருக்கேன். அந்த படத்துல நன்னா பிக்சரைஸ் ஆயிருக்கும், நன்னா இருக்கும். 4 பேர் அவ சொன்ன மாதிரி வருவா. அதான் மேம். அப்புறம் மேற்கொண்டு நீங்க சொன்ன பிறகு அவர் பாசுரங்கள்ல மேம் ஆல்ரெடி கேட்ட மாதிரி எப்படி அந்த பக்தி வந்து இது பண்றது, அது அப்புறமா தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அது ஓகே. எனக்கு நீங்க கேட்ட இல்லையா பாசுரங்கள் அப்படிங்கும் போது இந்த வாடினேன் அப்படிங்கறது அவர் மெயினா சொன்ன ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வந்து நம்மாழ்வார் எழுதின 4 பிரபந்தங்களுக்கு அங்கமா இவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லுவா. அதனுடைய தாற்பயம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்றேன். அதாவது நம்மாழ்வாருக்கும் இவருக்கும் 2 பேருக்கும் உள்ள ஒத்துமைன்னு நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டோம்னா, நம்மாழ்வார் வந்து 4 வேதங்களுக்கு ஈடாக தமிழ் வரையான 4 வேதங்களை கொடுத்தார். திருவாய்மொழி, திருவாசையம், திருவருத்தம் அப்படின்னு 4 வேதங்களை அவர் தமிழ் மறைக்கு கொடுத்தார். ஆனா இவர் என்ன பண்ணினார், அந்த வேதங்களுக்கு ஈடாக அந்த வேதங்கள்ல உப அங்கங்கள் அப்படின்னு இருக்கும். வேதத்துக்கு எத்ரிக்கு, யசுர், சாம, அதர்வனம். அதே மாதிரி இவர் வந்து திருவருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி எல்லாம் கொடுத்தாரு இல்லையா? அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா 6 அங்கங்கள் வேதத்துக்கு உண்டு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டா, சிக்ஷாக்கு அடுத்தது கல்பம், அடுத்தது நிவர்த்தம், நிறுத்தத்துக்கு அடுத்தது ஜோசியம், சிக்ஷா, கல்பம், அடுத்தது சந்தஸ், வியாக்கரணம், சந்தஸ். இப்படி 6 இருக்கு. சந்தஸ், இப்படி 6 இருக்கு. இந்த 6க்கு ஈடாக தான் இவர் இந்த 6 பிரபந்தங்களை நமக்கு அருளி செய்கிறார். அதனால நம்மாழ்வாருக்கும் இவருக்கும் இந்த ஒற்றுமை ஒண்ணா, இன்னொரு ஒற்றுமை இருக்கு. மடல் ஊறுதல்னு பேரு. மடல் ஊறுதல் அப்படின்னா ஒரு பெண் வந்து காதலன்கிட்ட என்னைக்கும் காதல சொல்ற பழக்கம் வந்து இலக்கியங்கள்ல கிடையாது. அது காமம் வந்து எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா இவ 2 பேருமே என்ன பண்றா, இவர்கள் வந்து பிறப்பில் ஆண்களாக இருந்தாலும் பெண் பாவம் எடுத்து, நாயிகா பாவம் எடுத்து, இந்த நாயிகா பாவத்தோட பெருமாளை போய் சேர்றா. ஏன்னா பெண்கள் வந்து மென்மையானவர்கள். இந்த மென்மை தன்மை வந்து எப்பவுமே எம்பெருமான் புருஷக்காரன் ஒருத்தன் தான் புருஷன், மத்த எல்லாருமே வந்து பெண்கள் தான், ஸ்திரீகள் தான். ஸ்ரீபாவத்தோட நம்ம பாடினோம் அப்படின்னா எம்பெருமான் சீக்கிரம் உருகிடுவானோ அப்படிங்கிற எண்ணத்துல மடல் ஊறுவேன். அதுவும் நம்மாழ்வார் வந்து மடல் ஊறினார், ஆனா மிரட்டெல்லாம் இல்ல. ஆனா அந்த இவர் தான் இருக்கிறதுலே கடைசி ஆழ்வார். இந்த கடைக்குட்டி ஆழ்வார் வந்து எப்பவுமே வீட்டுல எல்லாம் பாருங்க, கடைசியா இருக்கிறவா வந்து காளையா இருப்பா. எலசு வந்து எப்பவுமே காளை அப்படின்னா, காளைன்னா அந்த ஒரு கம்பீரம், அந்த குறும்பு எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருக்கு நான் மடல் ஊறுவேன், நீ ஒழுங்கா என்ன ஏத்துக்கோ அப்படின்னு மிரட்டக்கூடிய அளவு அந்த பாசுரங்கள் இருக்கும்.
மிரட்டி மிரட்டி அவர் வந்து பெருமாளை வந்து சேர்றார். இவரோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆழ்வார்கள் எல்லாம் மத்த ஆழ்வாருக்கும் இவருக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன். நம்ம ஆழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒற்றுமையை பார்த்தோம். இப்ப வித்தியாசம் சொல்றேன். எல்லா ஆழ்வார்களை விட இந்த ஆழ்வாருக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, எல்லா ஆழ்வார்களும் பரம்பொருள் நீதான், நீ என்ன வந்து மோட்சம் கொடுக்கணும் அப்படி எல்லாம் வேண்டினார் இல்லையா? இவர் என்ன தெரியுமா சொன்னார்? கண்டவர் விண்டலர் வெண்டவர் கண்டது இல்லை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப நான் இங்க இருந்து மேல போறேன்னு சொன்னேன். மேல போனவா திருப்பி வந்து கேள்விப்பட்டிருக்கேன், கேள்விப்பட்டதுல. அதே போல நான் பார்த்துட்டு வந்து நான் நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மேல் வீடுங்கிறது மேல இருக்கு, நம்ம இங்க வைக்க முடியாது. அதனால இவர் என்ன பண்றார்? இந்த கலியுகத்துல பெருமாள் எப்படி இருக்கார்? பெருமாளுக்கு 5 நிலை, பரம், விவபம், வியூகம், அந்தர்யாமி அப்படின்னு 5 நிலைகள் இருக்கு இல்லையா? அர்ச்சை, பரம், விவபம், வியூகம், அந்தர்யாமி, அர்ச்சை. இந்த அர்ச்சை மூர்த்தி, இந்த அர்ச்சா மூர்த்திய அவர் எடுத்துக்கிறார். இங்க அர்ச்சா மூர்த்தியா இருக்கக்கூடிய பெருமாள்களோட அழக வர்ணிச்சு அந்த அழகிலேயே பிரபந்தங்களை ஏற்றுறார். அதுதான் வித்தியாசம். மத்த ஆழ்வார்கள்லாம் அர்ச்சாமூர்த்தியை விட இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சிந்தனையால பண்றா. ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அர்ச்சாமூர்த்தியை தான் ரொம்ப ஈடுபாடோட அவர் வந்து சேவிக்கிறார். திருநறையூர் நம்பிக்கும் தனியா பாசுரங்கள் நிறைய எழுதியிருக்கார். அது இல்லாம தாயாருக்குன்னு பார்த்தா மத்த ஆழ்வார்கள்லாம் தாயாருக்குன்னு தனியா எழுதல. ஆனா இவர் திருநறையூர் தாயாருக்கு 40 பாசுரங்கள் இவர் அருளி செய்திருக்கார். சரியா? மேல போலாமா? ஏதாவது கொஸ்டின் போலாம். நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாசுரத்தை சொல்லி முடிச்சிருங்க. நாங்க கேட்காத ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா நீங்க சொல்ல விருப்பப்பட்டதை சொல்லுங்க. ஏன்னா இவர் வந்து வாடினேன் வாடி வதங்கினேன் அதுக்கு அப்புறமா பெருமாளை பத்தி பாடுறார். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசமா மேலேந்து ஒவ்வொரு திவ்ய தேசமா பார்த்து வர்றார். சம்ஸ்காரம் நம்ம பஞ்சசம்ஸ்காரம் மட்டும் இல்ல, இந்த திவ்ய தேசங்கள்லாம் எப்பவுமே அவனுடைய நினைவிலேயே நம்ம ஊறணும். உள்ளுக்குள்ள எப்படி ஆழங்கால் பட்டு உள்ள குடைந்து குளிர்ந்து நீராடின்னு ஆண்டாநாச்சியார் சொன்ன மாதிரி ஆழ்ந்து நம்ம அதுக்குள்ள போகணும். அதுக்காக வேண்டி இந்த திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றார்? மேலேந்து ஒவ்வொரு ஊரா செவிச்சுன்னு வர்றார். மணிமாட கோவில் கட்டுறார். திருவரங்கத்துல வந்து இந்த சொன்னேன் இல்லையா, குதிரையில வந்து நகைகள்லாம் திருடுறார் அப்படிங்கிறது. அதுக்கு இன்னைக்கும் வேடுபரி உற்சவம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்ல இந்த திருவாளி திருநகரியில அது வந்து பஞ்ச நரசிம்மர் சேத்திரத்துக்கு அது ரொம்ப வசந்தது. திருவாளி திருநகரிக்கு நீங்க அது வந்து ரெட்டை திவ்ய தேசம், தனித்தனியா பிரிக்க கூடாது. இந்த திருநகரிக்கு போனேன்னா எல்லா கோவில்லையும் ஒரு துவஜஸ்தம்பம் தான் நீங்க பாப்பேன். இந்த கோவில்ல 2 துவஜஸ்தம்பம் இருக்கும். ஒண்ணு பெருமாளுக்கு, இன்னொன்னு இந்த ஆழ்வாருக்கு. அதே மாதிரி எல்லா ஆழ்வாரும் தனித்தனியா இருப்பார். யாருமே வந்து தம்பதி சமேதரா இருக்க மாட்டார். ஆனா குமுதவள்ளி நாச்சியாரோட தான் எல்லா கைங்கரியங்களும் இவர் பண்றார். அதனால தம்பதி சமேதரா நம்ம செவிக்கலாம் அப்படின்னா இவ 2 பேத்தையும் தான் பார்க்கலாம். மணவாள மாமுனிகள் இவ 2 பேரும் இருக்கிற அந்த நிலைய அந்த போறாரு இல்லையா, அந்த திருடுறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் போகும்போது இன்னைக்கும் நீங்க போய் திருநகரியில அந்த திருமண கொள்ளையில பங்குனி உத்திரம் முடிஞ்சு, ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திரம் முடிஞ்சு வித்தியாச நாட்கள் கவனிச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கத்துல வேடுபரிங்கிறது வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து 8ஆம் நாள் நடக்கும். அங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா இது எப்ப ஆரம்பிக்கிறது? ஸ்ரீரங்கத்துல இப்ப வர 17/1/2025 வெள்ளிக்கிழமை வேடுபரி. அந்த ஸ்ரீரங்கத்துல நடக்கக்கூடிய வேடுபரி அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னா அன்னைக்கு கோண வையாளி நடக்கும். கோண வையாளினா அந்த குதிரையில வர்றது. அதனால பெருமாள் வந்து இங்க குதிரை புறப்பாடு. ஆமா, கோணல் ஜிக்ஸாக்கா போவார். அற்புதமா இருக்கும். அந்த கோணலா போய் புறப்பாடு கண்டருளி அன்னைக்கு அந்த வேடுபரி நிகழ்ச்சி நடக்கும். கோலாகலமா இருக்கும். அந்த வம்சத்தை சேர்ந்தவர், திருமங்கை மன்னனோட வம்சத்தை சேர்ந்த அவர்கள் என்ன பண்ணுவா, ஊரெல்லாம் அவளை போய் கோவில்ல இருந்து கூட்டின்னு வருவா. வாங்குவா அப்படின்னு அவளை கூட்டின்னு வருவா. அப்படி ஊரெல்லாம் அப்படி திருவிழா கோலமா இருக்கும். 21 நாள் திருவிழா தான். ஆனா இன்னைக்கு வேடுபரி அன்னைக்கு இன்னமும் பல பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து அவளை அழிச்சுன்னு வருவா. ஊரெல்லாம் பார்த்தெல்லாம் அழகா அலங்காரம் பண்ணிட்டு சின்ன சின்ன குழந்தைலாம் கம்பு சிலம்பம் எல்லாம், ஏன்னா அவரு வந்து வேட்டைக்கு தானே வர்றார், நகையை வேட்டையாடணும் வர்றார். அதனால அதெல்லாம் வச்சுட்டு சுத்திட்டு வருவா. அன்னைக்கு ஃபுல்லா அன்னைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போற. இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முத்தரசன் குரடுன்னு பேரு. இந்த முத்தரசன் குரடு அப்படிங்கிறது திருமங்கை மன்னன் ஏற்படுத்தினது. அவருடைய நினைவாலே அந்த இடத்துக்கு பேரு முத்தரசன் குரடுன்னு பேரு. புரியுதா? இப்ப இந்த வேடுபரி இங்க நடக்குது.
அதே வேடுபரி எங்க நடக்கிறது? அவர் பண்ணின அந்த ஊர்ல நடக்கணும் இல்லையா? அந்த திருநகரியில அங்க வந்து அந்த திருநாங்கூர் அந்த திவ்ய தேசங்கள் 11 திவ்ய தேசங்கள் சுத்தி சுத்தி பக்கத்துல இருக்கு. அங்க நடக்கிறது. இவர் வேட்டைக்கு போவாராம் அந்த ஆடல்மா குதிரையில. இந்த ஆடல்மா குதிரையில போகும்போது எப்படி இருப்பார் வடிவழகங்கிறத மணவாள மாமுனிகள் ரொம்ப அற்புதமா அழகா அந்த வடிவழக நீங்க தனியா கேட்டு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். எப்படி இருக்காரு அப்படின்னா, பின்னழக சேவிக்கிறதா முன்னழக சேவிக்கிறதான்னு தெரியாதான். ஒரு குதிரையில போனா எப்படி போவோம்? இப்படி குதிச்சு குதிச்சு போவோம் இல்லையா? அந்த குதிச்சு குதிச்சு போறதுல அவருடைய தலையில அந்த காலத்துல எல்லாம் சிகை வச்சிருப்பா. சிகைக்கு மேல ஒரு பூ அலங்காரம் பண்ணிட்டு இருப்பா. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. இப்போ அந்த பூவும் குலுங்குமா பின்னழகு பார்க்கும்போது. முன்னழக பார்க்கும்போது அந்த கேடயம் வச்சுட்டு அப்படியே கம்பீரமா அந்த குதிரைய வந்து இழுத்து புடிச்சுட்டு ஒரு வில்லை எப்படி நானேறி அவங்க வில்லுன்னு சொன்னோன்னதான் இப்ப ஞாபகம் வருது. திருமங்கை மன்னன் வந்து வில்லோட அம்சம். ஓகேவா? அப்போ அப்படியே ஏத்திண்டு அப்படி கம்பீரமா ஒரு அரசன் அப்படி போவாராம் இந்த திருமங்கை ஆழ்வார். இப்படி போய் அந்த வேடுபரி உற்சவம் இன்னைக்கும் அங்க நடந்துட்டு இருக்கு. எப்படி போவார்? அந்த காலத்துல எல்லாம் விளக்கு ஒளி கிடையாது. அதனால சுத்திலும் விளக்கு ஒளி ஏத்திருப்பார். இந்த சுத்திலும் 1000க்கு மேற்பட்ட தீ விளக்கு தான் போகும். ஏன்னா இன்னைக்கும் திருநாங்கூர் திவ்ய தேசம் நீங்க போனேன் அப்படின்னா வயல் சூழ்ந்த இடம் தான். அதனால 1000 தீவழி பறக்க நடுவுல அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல சூரிய பிரகாசமா அதை விட பிரகாசமா இந்த திருமங்கை ஆழ்வார் அந்த வேடுபரி நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா நடக்கும். முடிஞ்சா நீங்க போய் சேவிச்சுட்டு வாங்க. அது வந்து பங்குனி உத்திரத்துக்கு அடுத்த நாள். நீங்க பங்குனி உத்திரத்தும் போது ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி உற்சவம். இப்ப இது நடந்துதா? இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ஆழ்ந்த பக்தியால இவ்வளவு பாசுரங்கள் எழுதி அவர் ஆழ்வாராக மாறினார். இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச பாசுரத்தோட நிறைவு பண்ணலாம். மாறினது. அதான் நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள்ல எந்த பாசுரம் நீங்க ரசிச்சு நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு பாசுரம்? எல்லா பாசுரமுமே அருமையா தான் இருக்கும். பட் அவாவாளுக்கு மனசுக்கு உகந்ததுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆமா. நான் சொல்றேன். என்ன அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். சிறிய திருமடல் பார்த்தோம்னா இன்னைக்கும் வெள்ளிக்கிழமை நம்ம சேவிச்சா ரொம்ப விசேஷமானது சிறிய திருமடல் அப்படிங்கிற அந்த. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். மற்ற பாசுரங்கள் நம்மளால முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது இவரோட பாசுரமானது இந்த பெரிய திருமடலா இருக்கட்டும் சிறிய திருமடலா இருக்கட்டும் ரெண்டுத்தையும் ராகத்தோடதான் நம்ம சேவிப்போம். சிறிய திருமடல்லாம் இதுல பார்த்தேன்னா எனக்கு சிறிய திருமடல்லையும் பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி அதுல வந்து கண்ணனை பத்தி நிறைய பாடுவார். சிறிய திருமடல்ல அவதாரங்கள் எல்லாம் எடுத்து வச்சுன்னு பாடுவார். அதே மாதிரி வைதேகி கண்டதுமே காரணமா அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்பார். இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்ணனை பத்தின ஒரு பாசனம். மைவண்ண நறுக்குஞ்சி குழைப்பின் தாழ மகரம் சீர் குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெண்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அக்தே அழ்வண்ணத்து அவர் நிலைமையை கண்டு தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு தனியா பட்டர் வந்து இதுக்கு தனியா வியாக்கியானமே அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காராம் இந்த ஒரு பாசுரத்துக்கு மட்டும். அதனாலயோ என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பொருள் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். மைவண்ண நறுக்குஞ்சி குழல் தாழ. மைவண்ண நறுக்குஞ்சி அப்படின்னா கிருஷ்ணன் எப்படி இருப்பான்? கார்மேக வண்ணன் நீலமேக வண்ணன் கரிய நிலமுடையவதனாலதான் அவனுக்கு பேரே கிருஷ்ணான்னு பேர் வச்சிருக்கான். அவன் எப்படி இருப்பான்? மை வண்ணம். அப்படியே மை எப்படி இருக்கும்? நம்ம கண்ணுல போடுற மை கண்ணக்கரையேன்னு இருக்கும், அடற்கருப்பா இருக்கும். அந்த கருப்பு கலர்ல இருக்கான். அவனுடைய குழல் தாழ அப்படின்னா குழல், இந்த குழல்னா தலைமுடி கேசம். இது வந்து தாழ அப்படின்னா நல்லா நீண்டு இருக்கான். அது இல்லாம அந்த குஞ்சி மேல ஒரு சிண்டு போட்டிருப்பான். அதை தவிர பின்னாடியும் இருக்கான். இந்த இப்ப சொல்லும் போது நீங்க கேட்க இது வளர்ந்துட்டே போறது. சாரி. என்னன்னா சூர்தாசர் எனக்கு ஞாபகம் வருது. சூர்தாசர் வந்து சொல்றாரு ஒரு கற்பனையில யசோத கிட்ட கிருஷ்ணன் கேட்பானா, அம்மா எனக்கு முடி வளரணும்னா நான் என்னமா பண்ணணும்? ஏன்னா கிருஷ்ணன் வந்து தயிர் வெண்ணியெல்லாம் திருடி சாப்பிடுறதுல தான் அவனுக்கு இஷ்டமா. அம்மா பால் கொடுத்தா சாப்பிடறதுக்கு இஷ்டம் இல்லையா? அம்மா வந்து பால் ஊட்டணுமே, அதுக்காக அம்மா என்ன பண்ணுவாலாம், கண்ணா நீ வந்து உனக்கு முடி வளரணும், இந்த சிண்டு போட்டுக்கணும், மயிர்பீலி வச்சுக்கணும், நீல முடி வேணும். எல்லாருக்கும் ஆசைதான் முடி வளரணும்னா, நமக்கே ஆசைதான். அப்படி இருக்கணும் அப்படின்னா நீ பால் சாப்பிடணும் கண்ணா அப்படின்னு சூர்தாசர் வந்து அந்த அழகா ரொம்ப அற்புதமா நீங்க ஹிந்தியில படிச்சல்னா ரொம்ப அற்புதமா அவர் வந்து அந்த
கவிதால எழுதியிருப்பார். மகரம் சேர்குழை இப்ப இங்க வரேன். மைவண்ண நறு குஞ்சி குழல் தாழனா பின்னாடி துவண்டு விழறதான். நறுங்குறிஞ்சி அப்படின்னா கேசம் சுருட்டையா இருக்கான். நீ பிளைனா இல்ல, சுருட்டையான முடி. அப்படி கற்பனையில நினைச்சு பாத்துக்கோங்க, என்ன அழகா அவர் வர்ணிச்சிருக்கார். பின்னாடி பாருங்க கிருஷ்ணன் இருக்கான், உங்க பின்னாடியும் கிருஷ்ணன் இருக்கான், என் பின்னாடியும் கிருஷ்ணன் இருக்கான். இவன் எப்படி இருக்கான், மைப்பீலி வச்சிருந்து சுருண்ட கேசம், பின்னாடி பாருங்க முடி தாழ இருக்கு. மகரம் சேர் குழை இருபாடு இளங்கிட, இப்படி அந்த காதுல இருக்கிற அந்த குண்டலாம் அப்படியே ஆடுமாம். வண்ணமென் சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார், என் முன்னே வந்து நின்னார். எனக்கு முன்னாடி 2 பேரா வந்து நின்னார். அது மட்டும் இல்ல, கைவண்ணம் தாமரை வாய், அப்படியே செந்தாமரை கண்ணு இல்லைங்க, இங்க வந்து வாயாம். கண்ணும் அழகு, உதடும் அழகு, இந்த மலர்ந்த தாமரை, இந்த தாமரை மாதிரி இதழ், அப்படி ஒவ்வொன்னா இவரு கண் இணையும் அரவிந்தமும் தாமரை தான். அடியும் அத்தே அழ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டு தோழி, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமி. இந்த பாசுரம் வந்து தலைவி தன்னுடைய தோழி கிட்ட சொல்லக்கூடிய, நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல எடுத்தோன்னு பெண்மையான ஒரு மனசுல நினைச்சுண்டு, பெண்மையாக நினைச்சுண்டு நாயிகா பாவம் எடுத்துட்டு பாசுரங்கள் எழுதுறார். அப்படி அந்த நாயிகா பாவத்துலதான் இவர் இந்த பாசுரத்தை எழுதுறார். ஒரு தலைவி என்ன பண்றா, ரொம்ப காதல், யார் மேல காதல், எம்பெருமான் மேல காதல். அந்த காதல்ல வந்து சில சமயத்துல அவளுக்கு வந்து ரொம்ப விரக்தி ஆயிடுறது. ஐயோ இவன் வந்து என்ன கூட்டின்னு போலையேங்கிற விரக்தியா இருக்கு. அப்போ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணிப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இவர் சொல்றாளாம், ஐயோ இவர் தேவரா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன், இவ்வளவு அற்புதமா இருக்கார், இவ்வளவு அழகா இருக்கார் அப்படின்னு இந்த அழக வந்து வர்ணிச்சு தலைவி வந்து தன்னுடைய தோழி கிட்ட சொல்லக்கூடிய இந்த பாசுரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நிஜமாவே வந்து நீங்க கண்ணனை பத்தி சொல்லும்போது அப்படியே ஒரு பிக்சரைசேஷன் சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாமே அப்படிதான் நம்ம அனுபவிச்சோம்னா வந்து அப்படியே அவ வந்து அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கட்டும், விபவாவதார மூர்த்தியா இருக்கட்டும், அப்படியே நம்ம அந்த பாசுரங்கள் மூலியமா அவ வந்து நம்ம முன்னாடி கண் முன்னாடி அந்த பகவானோட கீர்த்தியையும் பகவானுடைய திருமேனி வைபவத்தையும் வந்து காமிக்கக்கூடிய சக்தி அந்த பாசுரங்களுக்கு இருக்கு. அது வந்து பாசுரங்கள் படிக்கும்பொழுது அது அர்த்தத்தை புரிஞ்சுன்னு படிக்கும்போது இன்னுமே நம்ம அனுபவிக்கலாம். ரொம்ப அருமையா வந்து திருமங்கை ஆழ்வார் வைபவத்தை பத்தி சொன்னேன். ஐஸ்வர்யா, உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு செஞ்சுப்போம். சூப்பரா, அதோட சேர்த்து உற்சவத்தை பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா பங்குனி உத்திரத்துக்கு அடுத்த நாள் போய் சேவிக்கணும், பெட்டிஷன் போட்டாச்சு. சொல்லுங்க. 30ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறது, அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு உற்சவத்தை முன்னாடி சொல்லணும். திருமங்கை ஆழ்வார்னா இது வந்து சொல்லிட்டே போகலாம், வாழ் மாதிரி நின்றுட்டே இருக்கும். ஆமா, வைகுண்ட ஏகாதசி வந்து ஸ்ரீரங்கத்துல எல்லா இடத்துலயும் வந்து 30ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. 30/12/2024 ஆரம்பிச்சு 20ஆம் தேதியோட முடிகிறது. இந்த 30ஆம் தேதி எப்பவுமே திருநெடுந்தாண்டகத்தோட தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா திருமங்கை ஆழ்வார் தான் அதெல்லாம் ஏற்படுத்தி வைக்கிறார், இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுனால திருநெடுந்தாண்டகத்தோட தான் அன்னைய நிகழ்ச்சி வைகுண்ட ஏகாதசி தொடங்குறது. இந்த திருநெடுந்தாண்டகத்துக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம். அதாவது சுவாமி ராமானுஜர் இதுக்கு அப்புறம் அந்த உற்சவத்தை எல்லாம் இது பண்ணார். திருமங்கை ஆழ்வார் இருக்கும் போதே இந்த உற்சவம் எல்லாம் அரேஞ்ச் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. அழிச்சின் வரதெல்லாம் அந்த காலத்துல நடந்திருக்கு. இப்பெல்லாம் வந்து நம்மாழ்வார் தான் வந்து திருமங்கை ஆழ்வார் தான் முதல்ல ஏற்படுத்தி வச்சதாவும், அப்ப அந்த நம்மாழ்வார் விக்கிரகத்தை வந்து திருமேனியை வந்து ஸ்ரீரங்கத்தை கொண்டு வரதுக்கு அந்த அவ்வளவு நாள் ஆகுன்றதுனால தான் அந்த நாள் அந்த பாசுரங்கள் சேவிக்காம அனந்த இது உற்சவம் இருக்கே, அனந்தைன காலம் உற்சவம்னு பேரு. அனந்தைன உற்சவம் அப்படின்னா நம்ம எந்த பாசுரங்களும் சேவிக்க கூடாது. ஏன்னா அது வந்து அப்ப வந்து ஒரு நம்மாழ்வார் மூர்த்தி எடுத்துன்னு வந்ததுனால, ஏன்னா கால்நடையா தானே வருவா அந்த காலத்துல எல்லாம். அதனாலதான் இங்க வந்து வைகுண்ட ஏகாதசியும் போது 21 நாள் திருவிழா சொன்னேன் இல்லையா. இப்ப கோவில்ல வந்து நம்பெருமாள் வந்து ராப்பத்தா இருக்கட்டும் பகல்பத்தா இருக்கட்டும் அவர் உட்கார்ந்துட்டு அந்த அரையர் வந்து அரையர் சேவைங்கிறது ரொம்ப விசேஷம். அப்ப அந்த பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்த அந்த பாசுரங்கள் அருளி செயல்கள் எல்லாத்தையும் அவர் கேட்கிறார். அதனால நம்ம வீடுகள்ல பண்ணறது இல்லை. ஆனா மார்கழி மாசம் வந்துருவோம். இந்த மார்கழி மாசம் வந்ததுனால திருப்பாவைக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன், இப்பவுமே எல்லா இடத்துலயும் ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. அந்த திருப்பாவை நம்ம சேவிக்கலாம். மத்தபடி இப்ப ஆச்சு கார்த்திகை இப்ப வந்து 13/12/2024 திருமங்கை ஆழ்வாரோடைய திருநட்சத்திரம். இந்த திருமங்கை ஆழ்வாரோட திருநட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நாள் 15ஆம் தேதி ஸ்ரீரங்கத்துல பாந்தராத்திர தீபம்.
இதுக்கு அப்புறத்துல இருந்து இந்த கார்த்திகை மாசத்துக்கு அப்புறம் தை ஹஸ்தம் குரத்தாழ்வான் திருநட்சத்திரம் வரைக்கும் நம்ம வந்து வீடுகள்ல பிரபந்தங்கள் சேவிக்கிற பழக்கம் இல்லை. பழக்கம் இல்ல. நீங்க சொன்னதுல இருந்து ஜஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைவா வந்து ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நம்மாழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் நீங்க வந்து ஒற்றுமை வேற்றுமை பத்தி சொல்லும் பொழுது, நம்மாழ்வார் வந்து இருந்த இடத்துலயே வந்து திவ்யதேச பெருமான்களை சேவிச்சார். திருமங்கை ஆழ்வார் வந்து ஊர் ஊரா போய் அந்த பெருமாள் இருக்கிற இடத்துல போய் சேவிச்சார். ஆமா, முக்திநாத் வர கூட குதிரை எடுத்துன்னு போயிருக்காரா? முக்திநாத் வர கூட அந்த குதிரை எடுத்துன்னு போயிருக்காரு. இல்ல, சாலக்கிராமம் கண்டேனேன்னு தான் பாடுறாரு அவர். பெரியவா சொன்னது என்னன்னா, சாலக்கிராமம் கண்டேனேன்னு தான் சொல்றாரு. அவர் சாலக்கிராமத்துக்கு கிட்ட போய் அந்த பெருமாளை வந்து கீழேந்துதான் பார்த்து சேவிச்சாருங்கிறது ஒரு பூர்வாச்சாரியர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானத்துல ஒரு விஷயம். அது அவர் சாலக்கிராமத்துக்கு போனாரு அந்த காலத்துல அப்படின்னா வந்து இல்ல, சாலக்கிராமம் கண்டேனேன்னு தான் பாடுறாரு அப்படின்னு சொல்றா. சரண்யா கேன் என்லைட்டன் அஸ் மோர். இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவரு போயிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. ஏன்னா அவரை வந்து அவ்வளவு அற்புதமா ஒவ்வொரு இடத்தையும் விவரிக்கிறார். இப்படி இருந்தது, இந்த இடம் இருந்தது அப்படின்னு சொல்றார். ஒருவேளை இப்பெல்லாம் நம்ம சொல்றோமே ரிச்சுவல், ஒருவேளை ஏன்னா ஆழ்வார்களுக்கு எல்லாம் ஞானம் வந்து உள்ளுக்குள்ளேயே அவளுக்கு பெருமாள் கொடுத்திருப்ப. இது வந்து இன்னும் ரிசர்ச்சுக்கு நம்ம போகணும். அதிகமா ரிசர்ச் சப்ஜெக்ட் எப்படியும் கூட்டிட்டு போறாரு. நமக்கு அதே ரொம்ப திருப்தி இல்லையா? இன்னொரு விசேஷம் என்னன்னா, போன தடவை வந்து நாங்க வந்து திருவோணம் ஞாபகம் இருக்கா? திருவோணத்தினுடைய இது இன்னைக்கு வந்து இன்சிடென்டலா நான் வந்து இப்படி பார்த்தேன். இன்னைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாம், நேத்திக்கு நைட்டு தான் நாங்க டிசைட் பண்ணோம். அப்போ இன்னைக்கு நட்சத்திரம் சுவாதி. நீங்க நரசிம்மரை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு தோணித்து, பெருமாள் வந்து எப்படிலாம் நாட்கள் அமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து அது வந்து இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம பகவானுடைய கிருப்பைங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயத்துல கூட வந்து நம்ம அனுபவிக்கலாம் வாழ்க்கையில. சோ இன்னைக்கு வந்து நீங்க நரசிம்மரை பத்தி சொன்ன உடனே ஆஹா, நரசிம்மர் எப்படியும் வரவழைச்சிட்டார் தன்னோட பேரை அப்படின்னு நினைச்சுட்டேன். அது பிறந்தது திருவாளி அந்த திருக்குறையூர்ல போனால அப்படின்னா குறை இல்லைன்னு சொன்னேன். அங்க வந்து உக்ர நரசிம்மனா இருக்காரு. இன்னைக்கும் பார்த்தா நிறைய பேரு பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் அந்த இடத்துக்கு போய் தனக்கு என்ன வேணுமோ பிரார்த்திச்சா கிடைக்கிறது. ஏன்னா குறைகள் எல்லாம் தீர்த்துக்க கூடிய இடங்கிறதுனால அங்க அந்த உக்ர நரசிம்மன் ஏன் உக்ரமா இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து திருமங்கை மன்னன் வீரன் இல்லையா, அந்த உக்ரம் கூட அவருக்கு வந்திருக்குமோ என்னமோ தெரியல. எல்லாத்தையும் கொடுக்க போறேங்கிறதுனாலயோ என்னமோ எனக்கு தெரியல, என்னுடைய ஒரு எண்ணம் அது. திருமங்கை மன்னன் வந்து சொன்ன மாதிரி அந்த சுவாதி நம்ம லட்சுமி நரசிம்மர் பஞ்ச நரசிம்மர் ஸ்தலம் அந்த திருநாங்கூர் அந்த சைட்ல தான் இருக்கு. ரொம்ப விசேஷமான திருநாள் இன்னைக்கு. திருமங்கை ஆழ்வான்னு சொன்னா முக்கியமா பாசுரங்கள் வந்து வாடினேன் வாடி வதங்கினேன் அதை சொல்லணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி எல்லாராலையும் எல்லா பாசுரங்களையும் சேர்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் அவசரம் தான், எல்லாருக்கும் தான் சொல்றேன், இனியும் சேர்த்துதான். அப்ப முக்கியமா ஒரு பாசுரம் சொன்னா போதும் அப்படின்னு இத வந்து நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலம் தரும் செய்ய நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் அமைன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் திருநாமம் குலம் தருமா. நீ எப்பேற்பட்டவனா இரு, உனக்கு ஸ்ரீ வைஷ்ணவன்கிற ஒரு பேரை தரேன். அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செல்வம் வந்துடும். என்ன செல்வம் இருந்ததுலே ரொம்ப முக்கியமான செல்வமாம் இந்த பக்தி செல்வம். மற்ற செல்வங்கள்லாம் பாருங்களேன், ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட நிறைய இருந்திருக்கும், இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு நிலையில என்னைக்குமே வந்து அழியக்கூடிய இதுதான் அதெல்லாம். பக்திங்கிற செல்வம் என்னைக்கும் நம்மளோடயே இருக்கும். அந்த பக்திங்கிற செல்வத்தை கொடுக்கும். அதே மாதிரி துயரங்கள் எல்லாத்தையும் நீக்கிடும். துயரங்கள் எல்லாம் நீக்கிறது மட்டும் இல்லாம அவனுடைய அருள், அவன் அருள் கிடைச்சனாலே கூடவே தாயாரோட அருள் கிடைச்சிரும். தாயாரோட அருள் கிடைச்சாலே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்மளால எல்லா பாசுரங்களையும் நான் இதை சேவிக்க முடியலனாலும் இந்த ஒரு பாசுரத்தை நம்ம தினைக்கும் சேவிக்கலாம். இது மட்டும் இல்ல, திருமங்கை ஆழ்வார் வந்து தானே வருந்தி சொன்ன ஒரு பாசுரம் இருக்கு. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையாள். இன்னைக்கு எல்லாம் சொல்றோம், ஸ்கூல் பசங்க படிக்கிற போது பேசிக்கா டீச்சருங்கனால சொல்றேன், நமக்கு வந்து ஒரு இலக்கு வச்சுக்கணும். ஆனா அந்த இலக்கு இல்லைன்னா எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கு இவர் சொல்றான், நான் இலக்கே இல்லாம தெரிஞ்சுட்டு இருந்தேன் என்ன என்றேனும் இறந்தாருக்கு இனியதாக உரைத்தறியே குன்றே மேகமது குளிர்மாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனி ஆட்கொண்டு அருளே. அடியேனி ஆட்கொண்டு அருளே அப்படின்னா, நம்ம போய் ஒரு ஸ்டெப் வச்சோன்னா அவன் பின்னாடி 10 ஸ்டெப் நமக்காக வரான். அவன் தான் வந்து நம்மள ஆட்கொள்ளணும். நம்ம முயற்சி பண்ணுவோமே தவிர
அவனே வந்து ஆட்கொள்ளணும். அதுக்குத்தான் பெருமாளே வந்து அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். பெருமாளே வந்து அவருக்கு ஆச்சாரியனா இருக்கார். இதுதான் திருமங்கை மன்னனோட ஏற்றம், சிறப்பு எல்லாமே. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னேன். ரொம்ப நன்றி. வந்து அடுத்த சந்திப்புல அடுத்த ஆழ்வாரோட வைபவத்தோட நம்ம திருப்பியும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி ஐஸ்வர்யா, இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டதுக்கு. சரண்யா முரளி, உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே எந்த ஒரு ஆழ்வாரா இருக்கட்டும் இல்ல ஆச்சாரியன் யாரா இருந்தாலும் ஒரு வாழை திருநாமத்தோட சொல்லணும். ஐயன் அருள்மாறி செய்ய அடிநிகள் வாழியே, அந்துகிலன் சீராவும் மணியரையும் வாழியே, மயிலகு வேலனைத்த வன்மைமிகு வாழியே, மாறாமல் அஞ்சலி செய் மலர்கரங்கள் வாழியே, செய்ய கலனுடன் அலங்கள் சேர் மார்பும் வாழியே, தின்புயமும் பணில் மன்ன திருக்கழுத்தும் வாழியே, மையல் செய்யும் முகமுறுவல் மலர்கண்கள் வாழியே, மண்ணுமுடி தொப்பதாரம் வளையமுடன் வாழியே, கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே, காசினியில் ஒன்குறையலூர் காவலோன் வாழியே, நலந்திகள் 1080 நாளுரைத்தான் வாழியே, நாளைந்து மாறைந்தும் நமக்குரைத்தான் வாழியே, இலங்கு எழு கூச்சிரிக்கை இருமடல் ஈந்தான் வாழியே, இம்மூன்றிலிரு 127 ஈந்தான் வாழியே, வளந்திகளும் குமுதவள்ளி வனாளன் வாழியே, வாட்களியன் பரக்காலன் மங்கையர்கோன் வாழியே, வாட்களியன் பரக்காலன் மங்கையர்கோன் வாழியே வாழியே என்று திருமங்கை ஆழ்வார் திருவடிகளை சரணடைகிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு பெருமாளுக்கு, கிருஷ்ணா எல்லாருக்கும் இதை சமர்ப்பிச்சுட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. சர்வ ஜனோ சுகி பவந்த். எல்லாரும் நன்றி. வணக்கம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளை சரணம்.